இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். தேவ செய்தியினுடைய தலைப்பு குணமாக்கும் தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஒரு குணம் அடைய வேண்டும் என்றால் நாம் இருக்கிற இடத்திலேயே நாம் இருந்தால் நம்மால் குணமாக முடியாது. அப்போ யார் யார் வருத்தத்தோட கூட இருக்கிறீர்களோ, அந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் என்பது எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது முடிவே வராத அளவுக்கு ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்க எந்த காரியத்துல வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த இளைப்பாறுதல் ஒரு தற்காலிகமான இளைப்பாறுதல் அல்ல. இந்த இளைப்பாறுதல் ஒரு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். ஏனென்றால் பல ஆண்டுகளே நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நாம் வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை அவர் கொடுத்து நம்மை மீண்டுமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க எதுல கவலைப்படுறீங்க, நீங்க எதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, நீங்க எதுல வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க, இப்படிப்பட்ட உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவை, வாங்க என்னுடைய சன்னிதானத்திலே வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரு தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சும்பின உறுப்புடையர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். இந்த இடத்துல நம்ம பார்ப்போமானால் எல்லாருடைய நம்பிக்கை எதுல இருந்தது, எல்லாருடைய விசுவாசம் எதுல இருந்தது? அந்த குளம், அந்த குளத்துல எப்போ தேவ தூதன் இறங்குகிறாரோ, எப்போ அந்த தேவ தூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குகிறாரோ, அப்போ யார் முதல்ல போய் அந்த குளத்துல இறங்குகிறார்களோ அவங்க என்ன வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி சுகமாகிவிடும். அப்ப இவங்க பார்வெல்லாம் எங்க இருக்கும்? எப்போ அந்த குளம் கலக்கப்படும்? பகல்லையா, இரவுலையா, மதியானத்திலையா?
அப்ப அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த குலத்துக்கு மேலதான் இருக்கு. அந்த குலத்துல எப்ப தேவதூதன் வருவான், எப்போ அந்த குலத்துல தேவதூதன் வந்து கலக்குவான், அப்ப நான் குணமாயிடுவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளாக என்னவா இருக்கு, அது இருந்து கொண்டே இருக்கு. இப்ப இந்த நேரத்துல அந்த பெதஸ்தா குலத்துல 5 மண்டபங்கள் இருக்கான். அங்கல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? குருடர்கள், கண் பார்வையற்றவர்கள், அந்த இடத்துல சப்பானிகள், நடக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல என்னவா இருப்பாங்க? ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வியாதிஸ்தர்கள் எல்லாமே அங்க இருப்பாங்க. அந்த வியாதியில இருக்கிறவங்களுடைய நம்ம இதுல பார்க்கும் பொழுது இவங்க குருடரா இருக்கிறாங்க, இவங்க நடக்க முடியாம இருக்கிறாங்க, ஜப்பானியா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கை இந்த பெதசா குலத்துல வந்து வாழ்நாள் முழுவதும் இங்கேயே இருந்துடுவோமா? எப்பயாவது ஒரு தடவை வந்து அந்த குலத்தை தேவதூதர்கள் கலக்குகிறாங்க. அப்ப எப்பயாவது ஒருத்தர் அந்த குலத்தை கலக்கும் பொழுது தேவதூதர்கள் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் சுகம் பெற முடியும். அப்ப அந்த 5 மண்டபங்கள் இருக்குன்னா எத்தனையோ வியாதிசர்கள் இருப்பாங்களே, 1 மாசம் அல்ல, 2 மாசம் அல்ல, பல ஆண்டுகளாக அவங்க அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க? இப்ப வந்துட மாட்டாங்களா, இப்போ வியாதி சுகமாகிடாதா? ஒருவேளை கணவர் இருக்கலாம், அல்லது மனைவி இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், யாரும் வேணுமானாலும் அந்த இடத்துல ஒரு அற்புதத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த பெதசா குலத்தின் அருகாமையில பல ஆண்டுகளாக ஒருத்தர் படுத்து கொண்டு இருக்கிறார். வியாதி நிமித்தமாய் அவரால் எழுந்துக்க முடியாது. அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 3 ஆண்டுகள் அல்ல, 38 வருடமா ஒரு குடும்பத்தை விட்டு அவர் அந்த இடத்துல வியாதியில இருக்கிறார். அந்த வியாதியில இருக்கிறார். அவருடைய இருதயம், எனக்குன்னு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? என்ன அந்த குலம் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் அதுல விட்டுட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய இருதயத்துல இருந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஏன்னா பின்னாடி வர்றவங்க கூட அந்த குலம் கலக்கப்பட்ட பின்பு போய் விழுந்து அந்த குளத்திலிருந்து எழுந்த பிறகு அவர்கள் கூட வியாதியை விட்டு சுகமாகி போயிருக்கலாம். எத்தனையோ பேர் இவருக்கு முன்பாக கூட வந்து சுகமடைந்து போயிருக்கலாம். ஆனா இந்த 38 வருடமா ஒருவர் கூட அவருக்கு உதவி செய்யல. இவருடைய இருதயம்லாம் எப்போ கலக்கும், எப்போ குளம் கலக்கும், எப்போ நான் போய் அந்த இடத்துல அந்த தண்ணியில போய், இவர் போவதற்கு முன்பாகவே எல்லாரும் போய் அந்த குளத்துல விழுந்து, அதுல முதல்ல விழுந்தவங்க எல்லாம் எழுந்து சுகமாய் போகும் பொழுது இவருடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனை அடைந்திருக்கும். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு குணம் கிடைக்காதா? என் வாழ்க்கையில மீண்டுமாய் நான் எப்பொழுது இந்த சந்தோஷத்தை காணுவேன்? என் வாழ்க்கையில எப்ப மீண்டுமாய் இந்த சமாதானத்தை காணுவேன்? இந்த 38 ஆண்டுகள் இவர் பட்ட பாடுகள் எவ்வளவாக இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வயது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வயது கிடையாது. இவர் 38 வருடமா இந்த இடத்துல இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து அதன் பின்பாக தான் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. ஆனா இப்பொழுது இவருடைய இருதயம் எல்லாம், என்னை குணமாக்க யாருமே இல்லையா, என்னை சுகப்படுத்த யாருமே இல்லை, அந்த தண்ணி எப்போ கலக்கம் சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்போ இயேசுவை யாருன்னு யாருக்கு தெரியாது. இந்த 38 வருடமா வியாதியில இருக்கிற அவனுக்கு தெரியாது. கேட்கிறார் வந்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறையா, இந்த வியாதியிலிருந்து நீ விடுதலையாக விரும்புகிறாயான்னு கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது அவருடைய திங்கிங்ல என்னவா இருந்திருக்கும்?
ஒருவேளை குளம் கலக்க போகுது பொழுது என்னை கொண்டு போய் அதுல போட போறாரு போல இருக்கு, அதனால கேட்கிறாரு போல இருக்குன்னு ஒருவேளை என்ன பண்ணிருப்பார், அவர் நினைச்சிருப்பார். ஆனால் என் நினைவுகள், அவர் மனுஷனுடைய நினைவுகள் எல்லாமே எப்படி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுது? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அப்படி என்றால் இந்த இடத்துல ஏன்னா அந்த 38 ஆண்டுமே அவனுடைய மைண்ட் முழுவதும் கட்டப்பட்டு விட்டது. குளம் கலக்குனா அதுல போய் விழுந்தாதான் நான் சுகமாவேன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக, அந்த சிந்தனைக்குள்ளாக காணப்படுகிறது. இப்போ இயேசு அவரிடத்துல கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ குணமாக விரும்புகிறாயா? ஏனென்றால் குணமாக்க வல்லவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார். குணமாக்கக்கூடிய வல்லவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளாகவே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்ப எத்தனை முறை இந்த 38 ஆண்டுகளும் அந்த குளத்து பக்கத்துல கூட போய் இருக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல கூட விழுந்திருக்கலாம். ஆனா அதற்கு முன்பாகவே எத்தனையோ பேர் வந்து விடுதலையாகி போகிறார்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, இந்த 38 ஆண்டுமே அவரால் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, கால் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது. இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இப்போ இந்த சூழ்நிலையில 38 வருடமா நடக்காத ஒருவர், எழுந்திருக்காத ஒருவர், இப்போ ஒரு மனிதன் வந்து சொன்னார், அவன் மனசுல என்ன நினைப்பான்? இத்தனை ஆண்டுகள் நடக்காதவன் இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் எழுந்து நடந்துருவேனா? ஒருவேளை அந்த திங்கிங் அவருக்குள்ள வந்து இருந்ததுன்னா அற்புதம் நடந்திருக்காது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி வந்தான். தன் வேலைக்காரன் சொஸ்தம் அடையணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது, ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் அங்கு சொஸ்தம் அடைவான், என் வேலைக்காரன் அங்கு குணம் ஆண்டவரே சொல்லி எதன் மேல் அவர் நம்பிக்கை வைத்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையே வல்லமையாய் புறப்பட்டு அவரை குணமாக்குகிறது. அடுத்த வசனம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எழுந்திருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த மனுஷனுடைய ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்? இத்தனை ஆண்டுகள் என்னால நடக்க முடியல, இத்தனை ஆண்டுகள் நான் முடங்கி கிடந்தேன், என் வாழ்க்கை முடங்கி கொண்டு இருந்தது, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது, இன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, என் ஆண்டவர் இன்றைய நாள் எனக்கு ஒரு அற்புதம் செய்து இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை சந்தோஷத்தோடு கூட ஒருவேளை அந்த மகன் அவருடைய குடும்பத்தை போய் சந்திக்க போயிருப்பார். அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இத்தனை ஆண்டுகளும் முடவனா இருந்த இவனை இயேசு எப்படி சுகமாக்கினார் என்று சொல்லி கேட்டிருப்பாங்க. எப்படி நீ சுகமானாய் என்று கேட்டிருப்பாங்க. அப்ப ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுதும், ஒரே ஒரு நொடி போதும், அவர் அற்புதத்தின் தெய்வம், அவர் அதிசயத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக இளைப்பாறுதலே இல்லாமல் இருந்த மனிதனுக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதலை, ஒரு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிடுகிறார்? இது இந்த 38 ஆண்டுகளும் எதினால் இவர் இந்த படுக்கையிலே அவர் கிடக்கிறார். 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த 38 ஆண்டுகளும்
அவன் ஏன் இந்த வியாதியின் மத்தியிலே படுத்திருந்தாள் என்றால், பாவம் செய்தபடியினால் இந்த 38 ஆண்டுகள் அந்த வியாதியின் படுக்கையிலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். யாருமே உதவி செய்யாத நேரம், யாராலுமே கொண்டு போய் குணப்படுத்தாத ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். என் மகன் இதுவரைக்கும் இந்த பாதையில போனது போதும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல இந்த மனிதனை தேடி வருகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட பல ஆண்டுகளாக நடக்க முடியாத ஏதோ ஒரு சம்பவம் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி ஒரு சம்பவம் இருக்கலாம். 38 ஆண்டுகளாக வியாதியின் படுக்கையில இருந்த அந்த மனுஷனை ஒரே நொடி பொழுதுல உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுடைய கால்களை பலப்படுத்தினார், அவருடைய சரீரத்தை பலப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போமானால், மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்ப்போமானால், ஒரு ஸ்திரீ 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாக உதிர போக்கு நிமித்தமாய் எத்தனையோ மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், எத்தனையோ வைத்திய சாலைக்கு போயிருக்கலாம், எங்கேயோ போய் குணமடையவில்லை. தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்தும் கூட இந்த இடத்துல வேதத்தை நாம் பார்ப்போமானால், சற்றாகிலும் என்றால் ஒரு துளி கூட சுகமடையல. எவ்வளவோ பணம் செலவழிந்ததுதான் மிச்சம். ஆனால் அந்த ஸ்திரீக்கு அந்த உதிர போக்கிலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலையே இல்லை. அநேக ஸ்திரீகள் இப்பொழுதும் அப்படி இருக்கிறார்கள். நான் முன்பு இருந்த சபையில விடுதலை கூட்டத்தின் பொழுது ஒரு சகோதரி பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர்களுடைய உதிரப்போக்கில் போய்கொண்டே இருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். இயேசு அவர்களை தொட்டு இருக்கிறார்கள். தொட்ட உடனே 5 வருடமாய் இருந்த அந்த பெரும்பாடு, அதாவது உதிரப்போக்கள் சற்றே அப்பொழுதே முற்றிலுமாய் நின்று போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டோம். இந்த 12 ஆண்டுகளா ஒரு பக்கம் வைத்தியருக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த உதிரப்போக்கள் நின்ற பாடு இல்லை. எத்தனை வேதனை! அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு அவமானத்தின் மத்தியிலே அந்த மகள் போய்கொண்டு இருந்திருக்கலாம், வேதனையின் மத்தியிலே போய்கொண்டிருக்கலாம். எந்த ஒரு நல்லதுக்கோ எந்த ஒரு கெட்டதுக்கோ போய் பங்கேற்க முடியாத அளவுக்கு அந்த மகள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மகள் கேள்விப்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிப்போம். 27வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால்
சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இந்த இடத்துல இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும், நான் சுகமடைந்திடுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலைக்கு போயிருக்கிறாங்க, எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாங்க, இருந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்று போட்டு அந்த அந்த வியாதிக்காக அவர்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பணத்தை செலவு செஞ்சிருப்பாங்க. ஆனா சுகமடையவே இல்லை. இப்ப கடைசியா இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும், நான் குணமடைந்து விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த மகள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், 28வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இந்த சிறியுடைய விசுவாசம் என்ன? அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன்னா என்னுடைய உதிர்போகள் பெரும்பாடெல்லாம் நின்று போய்விடும். அப்ப நமக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொண்டு தேவ சமூகத்துக்கு நம்ம வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நான் தேவ சமூகத்திற்கு வந்துட்டேன்னா என் பிரச்சனை நீங்கிடும். நான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டேன்னா என் போராட்டம் நீங்கிவிடும். நான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டேன்னா என் வியாதி குணமாகிவிடும் என்று சொல்லி, நாம் தேவன் பேரில் விசுவாசமா இருக்கும் பொழுது, ஆலயத்திற்குள்ள வரும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்துடும்? அற்புதம் நடந்துடும். இப்ப இந்த மகளுடைய விசுவாசம், நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், எனக்கு அந்த வியாதி சுகமாகிடும். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் 29வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் மடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் அந்த சரீரத்துல அந்த வேதனை இருந்து கொண்டு இருந்திருக்கு. அப்ப எப்போ தேவனுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாலோ அந்த வேதனையே இல்லாத அளவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நடந்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களோட கூட போய் கொண்டிருக்கிறார். அவரை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம். இந்த ஆண்டவர் கேட்கிறார், 30வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளாகவே அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி யார் என்று கேட்டார். இப்ப ஜன கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு நடுவுல இயேசு கேட்கிறாரு, என்ன தொட்டது யாரு? அப்ப சீஷர்கள் என்ன நினைப்பாங்க? என்ன ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் வருது, உங்களை தொட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ பேர் தொட்டு இருப்பாங்களே. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும், தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாரோ ஒருத்தர் குணம் அடைந்திருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும். இப்ப நடந்தது என்னன்னா, 31வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். 32வது வசனம் சொல்லப்படுகிறது, இதை செய்தவளை காணும்படி அவர் என்ன பண்றாரு? சுற்றி பார்க்கிறார். சீஷர்கள் இடத்துல கேட்டா சீஷர்கள் என்ன பண்ணிடுறாங்க? இப்படிப்பட்ட ஒரு கேள்விய கேட்டுடுறாங்க. இனி இவங்க கிட்ட கேட்க வேண்டாம், நம்மளை தொட்டது யாருன்னு தெரியும், நம்ம அந்த மகள் எங்க இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாரு? சுற்றியும் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த ஸ்திரீக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. என்னன்னா, ஆண்டவர் செய்த நன்மையை நாம் போய் என்ன பண்ணணும்? அந்த எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் போய் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றி பார்க்கிறாரு. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து, என்ன எழுதப்பட்டிருக்கு? பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னான். ஆண்டவரே, இந்த 12 ஆண்டுகளும் என் வாழ்க்கையில நான் பட்ட வேதனை எனக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே.
இந்த 12 ஆண்டுகளும் நான் நிம்மதியா இல்ல, என் வாழ்க்கையில நான் சமாதானமா இல்ல, இத்தனை ஆண்டுகள் நான் வேதனைப்பட்டேன். ஆனா என் விசுவாசம் உங்க ஓரத்தை தொட்டா போதும், நான் குணமாகிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் விசுவாசித்து வந்து தொட்டம்பா. உங்க வஸ்திரத்தை நான் தொட்ட மாத்திரத்திலே என்னுடைய பெரும்பாடுள்ள அந்த உதிர போக்கள் நின்று போய் நான் குணமடைந்ததை என் சரீரத்துல நான் உணர்றேன்ப்பா. அதற்காக தான் உங்க சமூகத்துல உங்க இடத்துல வந்து நான் உங்க இடத்துல நான் சொல்றேன்னு சொல்லி 33வது வசனத்துல நாம் பார்ப்போமானால், தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், அவர் அவளை பார்த்து என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை விடுவித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா, சுகமாயிரு என்றார். அப்ப சமாதானத்தோட போன்னு சொல்றாருன்னா, அந்த மகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை தேவன் தந்திருக்கிறார். முதலாவதாக 38 வருடமாக அவர் படாத பாடுபட்ட ஒரு நபரை கர்த்தர் குணமாக்கி ஒரு இளைப்பாறுதலை அவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை கர்த்தர் குணமாக்கி அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவள் வந்து தேவனிடத்துல வந்து சாட்சியாய் நிற்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அநேக நன்மைகள் உண்டு. நாம் தேவனுக்கு சாட்சிகளை சொல்லி நாம் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல ஒரு சாத்தானினால் பாதிக்கப்பட்டு 18 ஆண்டுகளும் நிமிரக்கூட முடியாத அளவுக்கு கூனியாக போயிருக்கிறார். கூனினா எப்படி? நம்ம இப்படி நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம இப்படி மடங்கி இருக்கிறது எப்படி? பிறந்ததிலிருந்து நன்றாக நிமிர்ந்து இருந்த அந்த ஸ்திரீ சாத்தானினால பாதிக்கப்பட்டு முழுவதுமாக கூனியாக நடந்து கொண்டிருப்பாங்க. எவ்வளவு வேதனை அவங்க சுமந்து இருப்பாங்க. ஐயோ, நம்முடைய வாழ்க்கை நம்ம பிறக்கும் பொழுது இப்படி இல்லையே, இப்ப இப்படி நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டருடைய ரிசல்ட் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது, உன் வாழ்க்கையில இனி முடிவு காலம் வரைக்கும் என்னவா இருக்கணும்? நீ கூனியாதான் இருக்கணுமே தவிர உனக்கு குணமே ஆகாது என்று சொல்லி கூட சொல்லுவார். ஆனா இந்த 18 வருடமும் ஒருவேளை அந்த மக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறத நிறுத்தி இருக்க மாட்டான். தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறத நிறுத்தி இருக்க மாட்டான். ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துல போய் காத்திருந்து எனக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி கூட ஒருவேளை ஏங்கி இருந்திருக்கலாம். இந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். என் மகளுக்கு ஒரு நிரந்தரமான இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும், இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை என் மகளுக்கு மாற வேண்டுமே என்று சொல்லி நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனை
மகிமைப்படுத்தினார். அப்போ இந்த சூழ்நிலையில அந்த கூனியா இருக்கிற அந்த அம்மாவுக்கு எப்படி இருதயத்துல தோன்றி இருக்கும்? இன்னைக்கு கூட நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம், மறுபடியும் போகும் பொழுது கூனியா தான் நம்ம என்ன பண்ண போறோம், போக போறோம் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய ஒரு நொடி பொழுதும், ஒரே ஒரு நொடி போதும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். அவர் அந்த கூனியை பார்த்து எத்தனையோ பேர் அந்த ஆலயத்தில் இருந்திருக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்காக காலிங் அந்த கூனியை அழைக்கிறார். அந்த கூனியை அழைத்து, மகளே திடன்கொள். இப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, 12வது வசனத்துல, பலவீனம் உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்க பட்டாய் என்று சொல்லி, அப்ப இதுவரைக்கும் அந்த மடிந்து போன அந்த கூனியா இருக்கிற அவர்களுக்கு அவங்க எழுந்து நிற்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில நம்ம கூட பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியத்துல எவ்வளவோ நம்ம பிரயாசப்படுவோம். ஆனா எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், தோல்வியை சந்திச்சுட்டு இருப்போம். ஐயோ இது நம்ம என்ன பண்றது, எப்ப ஜெயம் வரும், எப்ப நம்ம இதுல ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ. இந்த 18 ஆண்டுகளும் தன்னுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக ஒரு வேளை வெறுத்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு கண்ணீரின் பாதையில ஒருவேளை இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மக்களை கூப்பிட்டு தொட்டு சுகமாக்கி இருக்கிறார் என்றால், அவர் கைகளை வைக்கும் பொழுதே அந்த மகளுடைய சரீரம் முழுவதுமாய் ஒரு புதிய அவயங்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உண்டு பண்ணிட்டாரு. இப்ப அதை எழுந்து அவர்கள் நடக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னா, இது ஏன் அவர்களுக்கு உண்டாயிற்று என்று வேதம் என்ன சொல்லுகிறது, வாசித்து பார்ப்போம். 16வது வசனத்தில் பார்ப்போமானால், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்போ இந்த 18 ஆண்டுகளும் இந்த ஸ்திரீயை யார் கட்டி வைத்திருக்கிறார்? சாத்தான் அந்த மகளுடைய குடும்பத்தையே ஒருவேளை கட்டி வைத்திருக்கலாம். ஒரு நாள் வந்தது, அந்த நாள் இயேசுவே நேரடியாக அந்த மகளுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை என்ன பண்ணிட்டாரு, சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த கட்டிலிருந்து அந்த மகளுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா! ஒரு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். எத்தனை இந்த 18 ஆண்டுகள் அந்த மகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கலாம், எவ்வளவு வேதனை இருந்திருக்கலாம், படாத பாடுகளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவே இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 17ஆம் வசனத்தில இருந்து நாம் பார்ப்போமானால், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்க பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இந்த வேத வசனத்தை அநேகர் நீங்க உங்களுடைய தியானத்திலேயோ நீங்க வேதத்தை வாசிச்சிருப்பீங்க. இங்க நடக்கிற சம்பவம், ஒரு தகப்பன் எந்த தகப்பனாவது பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்தா சும்மா இருப்பார்களா? அதுவும் இது ஒரு கொடுமையான காரியம். ஒரு அசுத்த ஆவி
இந்த மகனுக்குள்ளாக எப்போ எப்போ போகுதோ அப்போ எல்லாம் அவன் என்ன பண்றான்னா பல்ல கடிச்சு நுரை தள்ளி அவன் கீழ் விழுந்து அவன் சோர்ந்து போகிறான். சிலருக்கு பிக்ஸ் வியாதி வரும். பிக்ஸ் வியாதி வரும் பொழுது அவங்கள நம்ம பார்த்தோம்னா நல்லா வந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. கை கால் இழுப்பு ஏற்பட்டு வாயில இருந்து நுரை தள்ளும். அந்த நுரை தள்ளி அவங்க கையில சாவியோ ஏதோ ஒரு இரும்பை கொடுக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு என்னவாயிடுமா, சுகமாயிடும். நான் என்னுடைய சிறு வயதுல எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருக்கு அடிக்கடி பிக்ஸ் வியாதி வரும். ஆனாலும் சைக்கிள் ஓட்டுவார், பைக் ஓட்டுவார், எல்லாத்தையும் போவார். ஒரு நாள் என்ன ஆயிற்று, ஒரு கிணத்துல அவர் குளிக்க போயிருக்கிறார். பயங்கரமான ஆழமான கிணறு. அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் சேர்ந்து அந்த கிணத்துல குளிக்கும் பொழுது பிக்ஸ் வியாதி வந்து விட்டது. பிக்ஸ் வியாதி வந்து அது பயங்கர ஆழமான கிணறா இருந்ததுனால அந்த யாராலுமே அந்த மகனை காப்பாற்ற முடியல. அந்த மகனை காப்பாற்ற முடியாம அந்த பிக்ஸ் வியாதியிலே அடி கிணறு வரைக்கும் போயிட்டான். போய் மரித்தே போய்விட்டான். அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கதறுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். என் மகன் இப்படி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி. இப்போ இங்க இருக்கக்கூடிய தகப்பன் தன் பிள்ளைக்காக ஒவ்வொரு இடங்களாக அலைந்து கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் அந்த மகனுக்கு என்ன நடக்கல, விடுதலை கிடைக்கல, அற்புதம் நடக்கல, சுகமாகல. எவ்வளவோ இடத்துக்கு போய் கூட அற்புதம் நடக்கல. ஆனா அநேகர் இடத்துல கேள்விப்பட்டு சீஷர்கள் இடத்துல கொண்டு வராங்க. சீஷர் இடத்துல கொண்டு வந்தா அந்த மகனுக்கு ஏதாகிலும் அற்புதம் நடக்கும்னு சொல்லி இயேசுவின் சீஷர் இடத்துல கொண்டு வரோம், என் மகனுக்கு ஒரு சுகம் கிடைச்சிருன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். ஆனா கொண்ட உடனே அப்போ கூட என்னவாகலையா, சுகமே ஆகல. உடனே அவர் இடத்துல, இயேசுவின் இடத்துல அந்த தகப்பன் கேட்கிற சொல்லுகிறார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாம போயிற்று என்றான். 19வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 20வது வசனத்தில், அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். பிசாசுக்கு தெரியும் எங்க போனா விடுதலை ஆயிடும்ன்றது தெரியும். ஆனா அந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா பிசாசு விட மாட்டான். எப்படியாவது ஒரு பிரச்சனை, எப்படியாவது ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். ஏதாவது ஒரு அந்த நேரத்துல சொந்தக்காரங்களை உள்ள கொண்டு வருவான். அந்த நேரத்துல நம்ம ஆலயத்துக்கே போகாதபடிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அற்புதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற விடுதலையும் நம் சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு கிரியை செய்வான். அப்படிப்பட்ட இந்த காரியத்துல பிசாசு உணர்ந்து என்ன பண்றான்னா, ஆண்டவர் இடத்துல போவதற்கு முன்பாகவே அவன் நுரை தள்ளி என்ன பண்றான், கீழே விழுறான். இதை பார்த்த தகப்பனுடைய இருதயம் அதிகமாய் பாரப்படுகிறது. அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சின்ன வயசுல இருந்து எத்தனை வேதனை, எத்தனை பணம் ஒரு சைடுல செலவானா கூட, சுகமாயிருந்தா கூட சந்தோஷப்பட்டு இருப்பார் அந்த தகப்பன். ஆனா எவ்வளவு பணத்தை செலவு செஞ்சு சுகமாகாம இருக்கிறத கண்டு ஒவ்வொரு நாளும் மகன் கண்ணீர் விடுகிறானோ இல்லையோ, ஆனா தகப்பன்
கண்ணீர் விட்டு கொண்டிருந்திருப்பார். அடுத்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏனென்றால் அது அநேக தண்ணீரிலும் தீயிலும் தள்ளுதுன்னா அது ஒரு தற்கொலையின் ஆவி. அது ஒரு தற்கொலையின் ஆவி. அதனுடைய காரியம் எல்லாம் என்னன்னா, அவங்க அந்த மகன் மரித்துட்டாருன்னா உடனே அது இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய்விடும். அப்போ ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி இருக்கு அப்படின்னா அது அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியாவது இவனை தற்கொலை பண்ண வைக்கணும். இன்னைக்கு அநேகர் ஏன் மரிக்கிறாங்க, தூக்கு மாட்டி ஏன் மரிக்கிறாங்க? அது ஒரு தற்கொலையின் ஆவி. அந்த ஆவியோடைய திட்டம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது முடித்து விட்டு நாம் போக வேண்டும். நான் இருந்த சபையில வந்து சவால் விடும். நான் அதை அநேக நேரத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இவளை விட்டு நான் போக மாட்டேன், இவளை விட்டு நான் போக மாட்டேன், இவ குடும்பத்தை நான் அழிக்காம போக மாட்டேன், இவளை சாக அடிக்காம நான் போக மாட்டேன் என்று சொல்லி அந்த ஆவி உள்ளுக்குள்ள இருந்து பேசும். அப்படின்னா அதனுடைய எண்ணம் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய முற்றிலுமாய் அழித்து விட வேண்டும். அதனுடைய எண்ணம் நம் தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி சில ஆவிகள் என்ன பண்ணும்னா மனுஷனிடத்துல போராடி கொண்டு இருக்கும். ஆனா மனுஷன், நேற்று தினத்துல நான் எடுத்தேன், பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தேவன் வைத்த அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய நேரிட்டு. அதனாலதான் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காம நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த இடத்துல தகப்பனுடைய இருதயெல்லாம், என் மகனை எப்படியாவது குணமாக்கிடுங்க ஆண்டவரே, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ பேர்களுக்கு மரித்தவர்களை கூட நீங்கள் உயிரடைய செய்த தெய்வனாக இருக்கிறீர்கள், என் பிள்ளையை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீயுடைய, நம்ம முன்பு பார்த்தோம், 12 வருடமாய் பெரும்பாலுடைய ஸ்திரீயுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் குணமாகி விடுவேன். இந்த இடத்துல நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப உன் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார் என்று நீ விசுவாசி, உன் வாழ்க்கையில அது நடக்கும். உன் பிள்ளை சுகமாவான்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இப்போ உள்ளுக்குள்ள கடைசியான ஒரு நேரம் வருகிறது. இதுவரைக்கும் அவனுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு அவிவிசுவாசம் உள்ளுக்குள்ள இருக்கு. இங்க வந்துட்டோம், இங்க பார்த்துட்டோம், இங்க என்னாச்சு? டாக்டர் பார்த்துட்டாங்க, வைத்தியர் பார்த்துட்டாங்க, சுகமாகல. அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த இடத்துக்கு போகலாம். அங்க போய் நான் நினைக்கிறாரு, அங்கேயும் சுகமாகல, இங்கேயும் சுகமாகாது, சரி அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணலாம்? போகலாம். இப்ப இவருடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் என்னவா இருக்குன்னா, அவிவிசுவாசம் இருதயத்துல முற்றிலுமாய் புகுந்து விட்டது. இந்த அவிவிசுவாசம் புகுந்ததுனால அவரால் விசுவாசிக்கவே முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லும் பொழுது, இப்போ ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அவிவிசுவாசம் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கும் பொழுதுதான் விசுவாசம் நமக்குள்ளாக வர முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 25 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஒரே வார்த்தை,
ஒரே வார்த்தையில அவர் அதட்டுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப அவர் ஒரே வார்த்தையில சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிசாசுக்கு இடமே இல்லை. உடனே என்ன நடந்தது என்றால், வேதத்தை நாம் வாசிப்போம். 26வது வசனம், அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவனுடைய நிலைமை எப்படியா இருந்தது தெரியுமா? அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த மகனுக்குள்ளாக இருந்த அந்த அசுத்தாவி, தற்கொலை ஆவி, அப்படிப்பட்ட ஆவி என்னவாயிட்டுனா, உள்ள இருக்கக்கூடிய பல ஆவிகள் வெளியே போகும் பொழுது ஒரு செத்தவனை போலதான் கிடப்பாங்க. இந்த நேரத்தில் மக்கள் பார்க்கறாங்க. மக்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க? ஐயோ, இவன் செத்து போயிட்டான். இப்ப இந்த தகப்பனுடைய இருதயம் என்னவா இருக்கும்? என் மகனை காப்பாத்ததானே நான் கூப்பிட்டு வந்தேன், என் மகனை சாகடிச்சிட்டாங்களே. இது எப்போ இருந்திருக்குன்னா, அவருடைய இருதயத்துல அவிவிசுவாசம் ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா? அப்பவே அந்த நேரம் அப்படி இருந்திருந்தா இவருக்குள்ள இருந்திருக்கும். இப்ப ஆண்டவரை இவர்கிட்ட என்ன சொல்லி இருக்கிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப இந்த விசுவாசம் உள்ள வந்த உடனே அந்த தகப்பனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? நிச்சயமாக இயேசு என் மகனை குணமாக்குவார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்திருந்தான். முன்பு இருந்த நிலைமை எல்லாம் மாறி போய்விட்டது. அவன் சிறு வயதில் இருந்து பட்ட பாடுகள், வேதனைகள், எல்லா போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மாந்திரிகத்திலேயோ சூனியத்திலேயோ பாதிக்கப்பட்டு விடுதலை ஆகும் பொழுது அந்த விடுதலையை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 45 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், இங்க என்ன இருக்கு? அந்த அசுத்த ஆவி வெளியே போயிடுச்சு. அது போய் என்ன பண்ணுமா? எங்கேயும் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயும் அதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கலன்னு சொல்லி மீண்டுமா என்ன பண்ணுமா? எங்க விடுதலை ஆச்சோ அங்க வரும் பொழுது அவங்க இயேசுவை பிடித்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த அசுத்தாவி மீண்டும் உள்ள போய்விடும். அவர்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவர்களுடைய பின்னிலைமை பயங்கரமாக இருக்கும். வேதம் அடுத்த வசனம் என்ன சொல்லுறது? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சரீரம் அது வீடா மாறி இருக்கு. அந்த சரீரம் வீடா மாறி இருக்கு. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கே நான் போறேன்னு சொல்லினா எவ்வளவு உரிமையோட கூட இருக்கு பாருங்க. பிசாசு எவ்வளவு உரிமையோட கூட இருக்கு பாருங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவே கூடாது. அப்போ அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அப்போ ஒரு ஆவி இந்த இடத்துல 7 ஆவியை அது கொண்டு வந்து உட்புகுந்து முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை படுமோசமாகி விடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.